ZEE5 ஆப்பை டவுன்லோட் செய்து முழு எபிசோடுகளையும் இலவசமாக காணுங்கள். வாங்க மேடம். என்ன இன்னைக்கு நீங்க லேட்டா? நான் தான் வந்திருக்கேன். எப்படி கண்டுபிடிச்சியா? அதுவும் திரும்பி கூட பார்க்கல. லட்சம் பேருக்கு நடுவுல நீ நின்னாலும் உன்னோட இந்த வளையல் சத்தமும் கொலு சத்தமும் உன்னோட இந்த வாசனையும் என்கிட்ட சொல்லிடும் அங்க நிக்கிறது ஏன் அமுதான்னு. அதுவும் இல்லாம இந்த இடத்துக்கு வேற யார் வரப்போறா? உன்னையும் என்னையும் இந்த மீனையும் தவிர. ஏ அப்பா, இப்படியே பேசி பேசியே ஆளை மொத்தமா கவுத்துடுவிய போல. அமுதா, என்னாச்சு? ஏன் அழற? ஒண்ணும் இல்ல. சொல்லு, என்னாச்சு? வீட்ல யாராவது ஏதாவது சொன்னாங்களா? என்ன மன்னிச்சிருங்க. அட, எதுக்கு இப்ப என்கிட்ட மன்னிப்பு கேக்குற? நான் ஏன் உன்னை மன்னிக்கணும்? எனக்கு புரியலன்னு கேக்குற. நான் சின்னதா கண்ணு கலங்கினதுக்கே இப்படி துடிச்சு போறீங்களே. உங்களை போய் நான் சந்தேகப்பட்டு. சந்தேகப்பட்டியா? என்ன பேசுற? எனக்கு ஒன்னும் புரியல. அதனால எனக்கு உங்க மேல சந்தேகம் வந்துருச்சு. சொல்லுங்க, நான் பண்ணது தப்பு தானே? நான் உங்களை அப்படி நினைக்கலாமா? என் மேல அமுதா இவ்வளவு நம்பிக்கை வச்சிருக்கா. என்னங்க? என்னது? என்னன்னு பாருங்க. என்ன இது? என்ன அப்படி பாக்குறிய? தப்பு செஞ்சா வாத்தியாரெல்லாம் இப்படி தானே தண்டனை தருவாங்க. அதான் இப்படி எழுதி எடுத்துட்டு வந்திருக்கேன். என்ன மன்னிப்பியலா? இனிமே என்ன படிச்ச பிரம்மனே வந்து சொன்னாலும் உங்களை நான் சந்தேகப்படவே மாட்டேன். அமுதாவோட இத்தனை அன்புக்கும் நான் தகுதியானவனா? இவ என் மேல வைக்கிற இத்தனை நம்பிக்கையும் என்னைக்கு உண்மை தெரிஞ்சு உடைய போதுன்னு தெரியல. அக்கா, என்னாச்சு? ஏதாவது சொல்லுங்க அக்கா, ப்ளீஸ் ஏதாவது சொல்லுங்க. ஏன் எதுவும் சொல்லாம முதல்ல தண்ணியாவது குடிங்கக்கா. பிரீதா இப்படியே தான் இருக்காங்க. நான் வண்டியில வரும்போது நிறைய கேள்வி கேட்டுட்டேன், பேச முயற்சி பண்ண, ஆனா இவங்க பேசவே இல்ல. பிரீதா என்னாச்சு சொல்லுங்க. நீ என்னாச்சு? ஏதாவது சொல்லுங்க. என்ன நடந்ததுன்னு சொல்லுங்க. தேங்க் காட் பாட்டி இங்க இல்ல. அவங்க மட்டும் அக்கா இந்த நிலைமையில பாத்தாங்கன்னா என்னென்னமோ கேள்வி கேட்பாங்க. ரொம்ப டென்ஷன் ஆயிடுவாங்க, ரொம்ப ஸ்ட்ரெஸ் ஆயிடுவாங்க. இவங்க ஸ்ட்ரெஸ்ல இருக்காங்க. அக்கா என்னாச்சுக்கா? சொல்லுங்கக்கா. ஒரு நிமிஷம். நான் நல்லா தான் இருக்கேன், ஆனா எனக்கு ரொம்ப கவலையா இருக்கு. நீங்க எல்லாரும் ரொம்பவே கன்சர்ன்டா இருக்கீங்க, ஆனா எனக்கு ரொம்ப டென்ஷனா இருக்கு. நான் என்னெல்லாம் பார்த்தேனோ அது எல்லார்கிட்டயும் எப்படி சொல்றது? நீங்க என்ன பாத்தீங்க? அது நட்டாஷா சூசைட் பண்ணிப்பங்கிறா. அதாவது கரண் அவளை கல்யாணம் பண்ணிக்கலன்னா அவ உயிரை விட்டுருவேன்னு சொல்றா. அதோட இந்த விஷயத்த அவ ராக்ஸி கிட்ட சொல்லிக்கிட்டு இருக்கா. அப்படின்னா அவ நிஜமாவே அப்படி செய்யலாம்ல? அவ நிஜமாவே அவளோட உயிரை பத்தி கவலைப்படாம. ஒரு நிமிஷம், அந்த ராக்ஸி யாரு? அவளோட ஹஸ்பண்ட், நதாஷாவோட புருஷன் தான். ஆனா அவ கரண் கிட்ட அவளோட எக்ஸ் பாய் ஃப்ரெண்ட் ரொம்ப அபியூஸ் பண்ணிட்டு இருக்கான்னு சொன்னான். ஓ மை காட். சரிக்கா, அப்போ ஒரு வேலை பண்ணலாம். நீங்க கரண் சார் கிட்ட அந்த பத்தாஷா பத்தின கேவலமான உண்மையை சொல்லிட்டா எல்லா ப்ராப்ளம் சால்வ். கண்டிப்பா நம்ம சொல்லலாம். நான் கரனுக்கு போன் கூட பண்ணேன். நீங்க சொன்னீங்கன்னா அவன் 100 கேள்வி கேட்பான், 100 லாஜிக் கேட்பான். அதுக்கு உங்ககிட்ட பதில் இருக்கா? நத்தாசா ராக்ஸி பத்தின எல்லா தகவலும் நீங்க சொல்லிடுங்க.
அப்போதான் அவன் வாயை மூடிட்டு இருப்பான். இதுதான் ஒரே வழி. உங்ககிட்ட ஏதாவது லாஜிக் இருக்கா? அவன் எப்படின்னு உங்களுக்கு தெரியும்ல. ஹேய், நான் சொல்றத கேளு, கவனமா கேளு. நான் சொல்றது கண்டிப்பா ஒர்க் அவுட் ஆச்சுன்னா 100% நத்தாசையும் ராக்ஸையும் நம்ம வெளியே கொண்டு வர முடியும். சொல்லுங்கண்ணா. நம்பர் நோட் பண்ணு. நான் எழுதுறேன். இப்படியெல்லாம் நடக்குமா என்ன? ஏன் நடக்காது? கண்டிப்பா நடக்கும். ரிஷப் சாரோட பிளான் செம்ம சாலிடா இருக்கு. அந்த பத்தாஷாவோட பிளான்ல நம்ம ஜெயிச்சே தீர்வோம். நீங்க வேணா பாத்துட்டே இருங்க. சார், இன்னைக்கு தொடக்க விழாவோட முடிச்சுக்குவோம். நாளைக்கு மீதியை பார்த்துக்குவோம். நான் ஃபோன் பேசிட்டு வந்துடுறேன். சொல்லுங்க சார். மயில, என்னாச்சு மயில? ஏன் கண்ணெல்லாம் கலங்கி இருக்க? அவன் ஏதாவது சொன்னானா? இல்ல சார், இனிமே லஞ்சமே வாங்க கூடாதுன்றதுல நீங்க ரொம்ப உறுதியா இருந்தீங்க. ஆனா உங்களை திரும்பவும் இப்ப அவன் கை நீட்டி வச்சுட்டானே சார். நீங்க திரும்ப மாறணும்னு நினைச்சா கூட உங்களை சுத்தி இருக்கிறவங்க உங்களை சும்மா விட மாட்டேங்கிறாங்களே சார். அதை நினைச்சாதான் எனக்கு ரொம்ப கஷ்டமா இருக்கு சார். மயிலே, நீ வருத்தப்படுற மாதிரி எதுவுமே நடக்கல. நான் லஞ்சம் வாங்க கூடாது, நேர்மையா நடந்துக்கணுங்கிறது என் பொண்ணுங்களோட ஆசை. சார், அது எப்படி உங்களுக்கு தெரியும்? நீங்க உங்க பொண்ணுகிட்ட நேரா பேசின மாதிரியே சொல்றீங்க. அது என் பொண்ணுங்களுக்கு நான் இப்படி இருந்தா தான் பிடிக்கும்னு நீ தானே சொன்ன அவங்க கிட்ட பேசிட்டு. நீ சொன்னது அப்படியே என் மனசுக்குள்ள பதிஞ்சு போச்சு. ரொம்ப நாளா யோசிச்சுக்கிட்டே இருந்தேனா, அதான் நான் செய்யற செயல்னால என் பிள்ளைங்க இனிமேல் கஷ்டப்படவே கூடாதுன்னு நினைச்சேன். அதுங்களுக்காகவே நேர்மையா வாழணும்னு முடிவு பண்ணியிருக்கேன். என் பொண்ணுங்களுக்காக எடுத்த முடிவை நான் எப்படி மாத்திக்க முடியும்? சார், இன்னைக்கு அந்த ஆளால உங்க முடிவை மாத்திக்கிற மாதிரி ஆயிடுச்சு சார். இல்ல மயிலு, இப்ப நான் அவங்கிட்ட கொடுத்தது லஞ்ச பணம் இல்ல, என் சொந்த பணம். எனக்கு புரியல சார். அது அந்த கடைக்குள்ள என்ன நடந்ததுன்னு முழுசா அவங்ககிட்ட சொன்னாதான் உனக்கு புரியும். சார் வாங்க சார். வணக்கம். சார் இல்ல வேணாங்க. கோச்சிட்டு போனா அப்படியே போயிட வேண்டியதானே? அப்புறம் எதுக்கு நான் கோயில்ல இருக்கேன்னு சொல்றேன்? நான் உங்ககிட்ட சொன்னேனா? என்கிட்ட சொல்லல, ஆனா அம்மா கிட்ட சொன்னல. ஏன்னா என்கிட்ட சொன்னா உனக்கு வேலைக்கு ஆகாது. அதான் எங்க அடிச்சா வேலைக்கு ஆகுமோ அங்க போய் சொல்லிருக்க. அப்புறம் இதெல்லாம் டிராமான்னு சொல்லாம வேற என்ன சொல்லுவாங்க? சரி சரி வா, வீட்டுக்கு போலாம். தீபிகா வீட்டை விட்டு போயிட்டாளா? அவ எதுக்கு போகணும்? அப்ப நான் வர மாட்டேன். தீபிகா வெளியே போனதா நான் வருவேன்னு அம்மா கிட்டே சொல்லிட்டேன். இங்க பாரு, நீ சொல்றதுக்காக எல்லாம் தீபிகாவை வீட்டை விட்டு வெளியில அனுப்ப முடியாது. அவ என்னோட ஃப்ரெண்டு. நான் தான் அவளை இன்வைட் பண்ணி தங்க வச்சிருக்கேன். ஆமா, அவளை வெளியில போன்னு சொல்றதுக்கு நீ யாரு? உனக்கு என்ன ரைட்ஸ் இருக்கு? வேண்டாம் வினய், மறுபடியும் மறுபடியும் நான் யாரு யாருன்னு கேட்காதீங்க. எப்படி உங்களுக்கு இதை கேட்க மனசு வருது? நான் யாரா? இல்ல வினய், நீங்க தான் பேசுறீங்களா? அப்படி என்ன நான் உங்களுக்கு பிடிக்காம போயிட்டேன் சொல்லுங்க. ஏய், சும்மா நடிக்காத. உன் நடிப்புலாம் இனிமே என்கிட்ட வேலைக்கு ஆகாது. நீ யாரு, எப்படிப்பட்ட ஆளுங்கிறதெல்லாம் எனக்கு நல்லா தெரியும். இன்னும் கொஞ்ச நாள் தான், மத்தவங்களுக்கு அது தெரிஞ்சிரும். உங்களுக்கு தான் தெரியுதுல்ல, சொல்லுங்க நான் யாருங்க? நீங்க இந்த வெறுக்கிற அளவுக்கு அப்படி என்னங்க தப்பு பண்ண? சொல்லுங்க வினய். நான் பாட்டுக்கு அப்படியே போயிட்டே இருப்பேன். ஏன் இவ்ளோ வெறுப்பு சுமந்துக்கிட்டு நான் வாழணும்? ஏன் நான் சொன்னதான் உனக்கு தெரியுமா? சொல்லு. நீ என்ன பண்ணன்னு உனக்கு தெரியவே தெரியாது. யோசிச்சு பாரு, அப்ப எல்லாமே தெரியும்.
எனக்கு எதுவும் தெரியலங்க. என்ன பொறுத்த வரைக்கும் நான் சரியாதான் இருக்கேன். நீங்க தான் எதையோ மனசுல வச்சுக்கிட்டு பிரிச்சு பிரிச்சு பேசி ஒதுங்கி ஒதுங்கி போறீங்க. நீங்க என்ன நினைக்கிறீங்கன்னு சொன்னா தானங்க என்னால பதில் சொல்ல முடியும். இங்க பாரு, நீ ஏன் தேவையில்லாமலாம் பேசிட்டு இருக்க? நீ வீட்டுக்கு வா, இல்ல வராம போ. அதை பத்தில எனக்கு எந்த கவலையும் கிடையாது. பாவம் அப்பா அம்மாவும் இன்னும் உன்னை நம்பிட்டு இருக்காங்க. அவங்க உன் மேல நம்பிக்கை வச்சிருக்கிற வரைக்கும் அந்த வீட்டுல வந்து இரு. அதுக்கப்புறம் இன்னும் கொஞ்ச நாள் தான். நீ யாரு, உன்னோட உண்மையான முகம் என்னன்னு எனக்கு தெரிஞ்ச மாதிரி அவங்களுக்கும் தெரிஞ்சிடும். இங்க பாரு, அதுக்கப்புறம் நீயே ஆசைப்பட்டாலும் அந்த வீட்டுல இருக்க முடியாது. அவங்கள உன்னை வீட்டை விட்டு வெளில அனுப்பிச்சிடுவாங்க. நான் தான் நீங்க சொல்ற மாதிரி நல்லவ கிடையாது, ஃப்ராடு. போலியா வேஷம் போட்டுதான் இங்க இருக்கேன்னு சொல்றீங்கல்ல, அதையே அவங்களுக்கு தெரிஞ்சிட கூடாதுன்னு ஃபீல் பண்றீங்க. உங்களுக்கு தான் நான் பண்ண தப்பெல்லாம் தெரியும்ல. போய் டாக்டர் கிட்டயும் வாசுகி அம்மா கிட்டயும் எல்லாத்தையும் சொல்லுங்க, போங்க. அப்போ நீ வர முடியாதுன்னு சொல்லிட்டு ஏதாவது சொல்லிட்டுமா? சொல்லிடுங்க. இருங்க இருங்க, சுபத்ரா ஆரத்தி தட்டு எடுத்துட்டு வரா. அப்படியே நில்லுங்க. ஏன் கொள்ளு பேத்தி வந்துட்டா. மருமவ பொண்ணு, புள்ளைய பெத்தவ பக்கத்துல நிக்க, நீ புள்ளைய தூக்கிக்கிட்டு ஜோடியா நிக்கிற? ஒத்த தேவையில்லாத பேச்சு பேசாதீங்க. ஏய், இதுக்குதான் நான் அப்பவே சொன்னேன், குழந்தைய குடு முதல்ல. அகல்யா, நான் தரமாட்டேன். ருக்மணி, வீட்டுக்குள்ள இந்த பேச்சு வச்சுக்காதுன்னு உங்ககிட்ட எத்தனையோ வாட்டி சொல்லியாச்சு. அகல்யா, நீ சும்மா இரு. ஆதிரா வச்சிருக்கட்டும். உன்னை விட அவ பொறுப்பாதான் பாத்துக்கிறா. நாங்க எல்லாரும் வீட்டுக்கு கிளம்பும் போது நீயும் எங்களோட கிளம்பி வந்துட்ட. ஆதிரா தானே கூட இருந்து சாருமதியும் குழந்தையும் பாத்துக்கிட்ட. இங்க பாரு ஆதிரா, உன் கல்யாணம் நெருங்கிட்டு இருக்கு. இனிமே நீ உன் கல்யாண வேலையை பார்த்தா போதும். சாருமதிய அகல்யா பாத்துப்பா. அதெல்லாம் முடியாது பாட்டி, நான் தான் பாப்பாவை பாத்துப்பேன். எனக்கு தான் குழந்தைங்கன்னா பிடிக்கும்னு உங்களுக்கு தெரியும்ல பாட்டி. இவ இப்பதான் பிறந்தா, ஆனா என்னால இவளை விட்டு பிரியவே முடியல. சாருமதிக்கு நல்லாகிற வரைக்கும் நானே கூட இருந்து பாத்துக்கிறேன் பாட்டி, ப்ளீஸ். அது சரி. இப்பவே உன் மாமியார் ருக்மணி நீ குழந்தைய வச்சுட்டு நிக்கிறது பிடிக்காம பேசுறா. நீ கூடவே இருக்கிறேன்னு சொன்னா அவ கல்யாணம் முடிஞ்ச கையோட உன்னை இங்க இருந்து கூட்டிட்டு போயிடுவா. இல்லையா ருக்மணி? அப்படியெல்லாம் இல்லைங்க சம்பந்தி. சுபத்ரா, ஆரத்தி எடுமா. ரொம்ப நேரமா நிக்கிறாங்க பாரு. தீப்பெட்டி கொடுமா. சாரு, உன் குழந்தை பக்கத்துல வந்து நில்லுமா. உள்ள போ. வாமா. சூர்யா, என் மேல நீ கோவமா இருக்கேன்னு எனக்கு புரியுது. ஒன்னும் கேட்க மாட்டேங்குதே. உள்ள போனது தெரியுது, ஆனா ஆடியோ எதுவும் கேட்க மாட்டேங்குதே. இப்ப என்ன பண்றது? எனக்கு நீ என்ன தண்டனை வேணும்னாலும் கொடுறா. நான் அந்த அப்பாவி பொண்ணு மாறி அவளை தண்டிச்சிடாதரா. டாட், எனக்கு நடந்த கல்யாணம் ஒரு கெட்ட கனவு. அத நான் அப்பவே மறந்துட்டேன்.
மறந்துருங்கன்னு உங்ககிட்டயும் சொல்லியிருக்கேன். திரும்ப எதுக்காக வந்து என்கிட்ட அதை ஞாபகப்படுத்துறீங்க? சூர்யா ஏதோ கோவமா இருக்கிறான். மாமா அவன்கிட்ட ஏதோ ரிக்வெஸ்ட் பண்றாரு. ஆனா என்ன விஷயம்னு தெரியலையே. பாப்போம். அம்மாவுக்கு செஞ்சு கொடுத்த சத்தியத்தை மீறிட்டோமேன்னு நான் ரொம்ப அப்செட்ல இருக்கேன் டாட். ப்ளீஸ் லீவ் மீ அலோன். சூர்யா, தாலி கட்டின கையோட அந்த பொண்ணை அப்படியே விட்டுட்டு வந்தது மகா பாவண்டா. பெண் பாவம் பொல்லாதுன்னு சொல்லிருக்காங்க. நடந்தத வேணும்னா தாராட்ட போய் சொல்லிடலாம். மாரிய போய் வீட்டுக்கு கூட்டு வந்துடலாம்டா. From the beginning என் மேரேஜ் விஷயத்துல நீங்க உங்க இஷ்டப்படிதான் நடந்துட்டு இருக்கீங்க. என்னோட விருப்பம் ஒண்ணு இருக்கு டாட். அதை ஏன் புரிஞ்சுக்க மாட்டேங்கிறீங்க? ஆஹா, ஏதோ காரசாரமான விவாதம் போயிட்டு இருக்குது. ஆனா என்னன்னு தெரியலையே. ஊமை படம் பாக்குற மாதிரில இருக்குது. ஒண்ணும் கேட்கல. பாஸ்ட் இஸ் பாஸ்ட். இனிமேலாவது நான் சொல்றது கேளுங்க டாட். எனக்கு மேரேஜ் நடந்த விஷயம் அம்மாக்கு தெரிய வேண்டாம். அது அவங்களால தாங்கிக்க முடியாத. சூர்யா, எத்தனை நாளைக்கு தான் இந்த வீட்டுல இருக்கிறவங்க கிட்ட இந்த விஷயத்தை மறைக்க முடியும்? எப்படியும் ஒரு நாள் எல்லார்கிட்டையும் சொல்லித்தானே ஆகணும். அதான் இப்பவே சொல்லிடுவோம்டா. நான் சொல்றத கேளுடா. இது மாரியோட வாழ்க்கை பிரச்சனை. மாரியவன் மனைவியை ஏத்துக்கோடா. நீயே போய் அவளை நம்ம வீட்டுக்கு கூட்டு வந்துடுறா. இட்ஸ் இம்பாசிபிள் டாட். மாரியே என் வைஃபா இமேஜின் கூட பண்ணி பார்க்க முடியல. அப்புறம் எப்படி வீட்டுக்கு கூட்டிட்டு வர முடியும்? சூர்யா, நான் கெஞ்சி கேக்குறேன்டா. தயவு செஞ்சு உன் மனசை மாத்திக்கிட்டு மாரியை ஏத்துக்கடா. மாமா கையெடுத்து கும்பிட்டு கேட்டோம். சூர்யா முறைச்சுக்கிட்டு நிக்கிறானே. என்ன விஷயமா இருக்கும்? மாரியோட இந்த நிலைமைக்கு எந்த விதத்திலும் நான் காரணம் இல்ல டாட். முழுக்க முழுக்க நீங்க மட்டும் தான் காரணம். அதனால முடிவை ஏன் மேல திணிக்காதீங்க. சூர்யா, அந்த பொண்ணோட வாழ்க்கையை வீணடிச்சிடாதடா. அம்மா, என்னடி? என்ன என்ன ஆச்சு? அது ஏய் துர்கா, என்னடி இவ நல்ல வாலு முளைச்ச குரங்கு மாதிரி குதிச்சுக்கிட்டே இருக்கா? ஏய், காயா பழமாடி? அது என்ன காயா பழமா? அட பாஸா ஃபெயிலா பரீட்சையில? நான் யாருன்னு கேக்குறேன். மீனாட்சி அம்மாவோட மக. எவ்வளவு பெர்சன்டேஜ்னு தெரியுமா உனக்கு? 99% FM. FM? என்னடி சொல்ற? ஃபர்ஸ்ட் மார்க்னு அர்த்தமா? அதெல்லாம் எனக்கு தெரியாது. நீ பாஸா ஃபெயிலா அத சொல்லு. ஐயோ அம்மா, உன் மக பாஸ் பண்ணிட்டா. அது மட்டும் இல்லம்மா, காலேஜ்லயே முதல் ஆளா வந்திருக்கா. காலேஜ்லயே டாப்பர். இன்னைக்கு காலேஜ்ல இவள நீ பாத்திருக்கணும். எல்லாரும் புகழ்ந்து தள்ளிட்டாங்க. அம்மா, துர்காவும் சக்தி மாதிரி தான். படிப்புல யாராலையும் அவளை அசைச்சுக்க முடியாது. அம்மா, அம்மா, எதுக்கு இப்ப நீ அழற? என்ன அழற? அத அவ பாஸ் ஆயிட்டால. இப்ப எதுக்கு நீ தேம்பி அழற? அழாதம்மா. கொக்கோ விளையாடிட்டு எக்ஸாம்ல நான் கோழி முட்டை வாங்கிடுவேன்னு பயந்துட்டல நீ. சக்கரை தண்ணியில கரைஞ்சா அதோட ருசி மாறிடுமா என்ன? அது மாதிரிதான் நீயும். என்னதான் விளையாட்டுன்னு இருந்தாலும் படிப்புல நீ பெரிய கில்லாடின்னு எனக்கு தெரியும். நீங்க பாஸ் ஆனதுக்கு அப்புறம் சாமிக்கு அபிஷேகம் பண்றதா வேண்டி இருந்த. எல்லாத்தையும் எடுத்து வச்சிருக்கேன். நீங்க 3 பேரும் கோயிலுக்கு போயிட்டு வந்துருங்க. நீ வரலையம்மா? எனக்கு அப்பவே தெரியும். காலையிலே போய் சாமி கும்பிட்டுட்டு வந்துட்டேன். போயிட்டு வாங்க. சரி, நம்ம போலாமா? போலாம். பை பை. என்னடா பது இது? ஐஸ்கிரீமா வந்து புடுங்கற? உனக்கு வேணா கேட்டு வாங்கிக்க. அதுக்கெல்லாம் நான் புடுங்கலப்பா. நீங்க சாப்பிட்டு ஜுரம் வந்து படுத்துட்டா அப்புறம் போட்டியில யாரு கலந்துக்கிறது? அதான் வேற ஷெஃப் கூட்டு வரேன்னு வீராப்பா சொல்லிட்டு போனீங்க. இப்ப எதுக்கு என்ன வந்து தாஜா பண்ணிக்கிட்டு இருக்க? எனக்கு இதெல்லாம் ஒத்து வராதுப்பா. உனக்கு யாரு ஒத்து வராங்களோ அவங்கள வச்சே நீ பண்ணிக்கப்பா. அப்பா சொன்னா கேளுங்கப்பா. நான் ஆர்கனைசர் எல்லாம் பேசி பார்த்துட்டேன். முதல் ரவுண்ட்ல கலந்துக்கிட்டவங்க தான் அடுத்தடுத்த ரவுண்ட்லயும் கலந்துக்கணுமா. அதனால நீங்க தான் கலந்துக்கணும். ஐஸ்கிரீம்லாம் சாப்பிட கூடாது, சரியா?
யாருக்கிட்டயாவது கொடுத்துட்டு போடா. வேணாம் வேணாம், இத கொடுத்தா நீங்க நைஸா வாங்கி சாப்பிட்டுருவீங்க. இத நான் குப்பை தொட்டில போட்டுறேன். படுபாய், நான் ஐஸ்கிரீம் சாப்பிடுறது இவனுக்கு பொறுக்கல. இது எதுக்கு குப்பையில போடணும்? நம்மளே சாப்பிடலாமே. அதான் சரி. சாப்பிடுங்க தாத்தா. பாட்டி ஒன்னும் சொல்ல மாட்டாங்க, சாப்பிடுங்க. பாட்டி, தாத்தாக்கு மார்கழி மாசத்துல ஐஸ்கிரீம் சாப்பிட்டாலே ஒன்னும் ஆகாது, சாப்பிட சொல்லுங்க. உங்க பேத்தி சொல்லிட்டால, சாப்பிடுங்க. தாத்தா, பத்மநாபன் மாமா ரகுவரன் சித்தப்பா கிட்ட பேசிட்டு இருந்தாரு. வேம்பு சாரு குடும்பத்துக்கே துரோகம் பண்றாரு, அது இதுன்னு ரொம்ப திட்டி பேசுறாரு. மனசுக்கு ரொம்ப கஷ்டமா இருக்கு தாத்தா. அவனை விடுமா, அதெல்லாம் எதுவும் போட்டு மனசுல குழப்பிக்காத. இங்க பாரு, நீ ஜெயிச்சாலும் சரி, நான் ஜெயிச்சாலும் சரி, எல்லா பெருமையும் நம்ம குடும்பத்துக்கு தானே. நீ ஜெயிச்சாதான் உன்னை எடுத்தெறிஞ்சு பேசின பத்மநாபங்கிட்ட இருந்து சாவிய வாங்கி உன்கிட்ட கொடுக்க முடியும். நீ அவன் மனசு வருத்தப்படுறானேன்னு கஷ்டப்படுற, ஆனா உன் மனசை எத்தனை நாள் கஷ்டப்படுத்தி வேடிக்கை பார்த்திருப்பான். பொம்மி, உனக்கு குழப்பமே வேண்டாம். நீ இது தைரியமா நின்னு ஜெயிக்க வேண்டிய இடம். இன்னொரு முக்கியமான விஷயம், நாம இப்படி பேசுறத பார்த்தாலே உன் புருஷன் டென்ஷன் ஆயிடுவான். ஐயோ, அதெல்லாம் இல்ல தாத்தா. அவர் இப்ப கூட போட்டியில எப்படி ஜெயிக்கிறதுன்னு தான் எங்கேயாவது யோசிச்சுட்டு இருப்பாரு. ஓ, அப்படிங்களா மேடம்? அது வந்து தாத்தா, வேம்பு சார், என்னங்க வேம்பு சார், ஐஸ்கிரீம் சாப்பிடுங்க. ஐயோ, ஏன் எச்சி ஆயிடுச்சு, பரவாயில்லையா? இப்படி அப்பா புள்ள கிட்ட மாட்டிக்கிட்டு நாங்க முழிக்கிறோம். நீ எங்க போனா என்ன? ரூமுக்கு வருவல்ல? என்ன வீடே ஒரே புகையா இருக்கு? சமயக்கட்டுல ஏதாவது பத்திக்கிச்சோ? மா, உன் வாயில நல்ல வார்த்தையே வரதா? யாரோ சாம்பிராணி புகை போட்டிருக்காங்க. ஓ, சாம்பிராணியா? எடுத்துக்கோங்க. அது நினைச்சேன் நீதான் இதெல்லாம் பண்ணிருப்பேன்னு. ஸ்வேதான ஸ்வேதாதான். வீட்டையே கோயில் மாதிரி ஆக்கிட்ட. இந்த ஸ்வேதா ஏதாவது பண்ணி தினமும் அத்தையை ஐஸ் வச்சுக்கிட்டே இருக்காளே. ஸ்வேதா, உன்கிட்டயும் மேடிக்கிட்டயும் ஒரு முக்கியமான விஷயம் கேட்கணும். மேடி எங்க? என்ன விஷயம் அத்தை? உங்க 2 பேரோட லைஃப் மேட்டரை பத்தி கேட்கணும். லைஃப் மேட்டரா? ஒருவேளை அத்தைக்கு எனக்கும் மேடிக்கும் இருக்கிற பிரச்சனை தெரிஞ்சு போயிடுச்சோ? மேடிய கூப்பிடு. நான் இப்பவே எல்லா விஷயத்தையும் பேசி முடிக்கணும். ஏண்டி பூமிகா, கல்பனா அந்த மேடிய கூப்பிட்டு என்ன விஷயமா பேச போறா? தெரியல பாட்டி. ஏன் யோசிக்கிற? உன் புருஷனை கூப்பிடு. மேடிய கூப்பிடறதுக்கு ஸ்வேதா ஏன் இவ்ளோ யோசிக்கிறா? மேடி கிட்ட எதுக்காத்த? என்கிட்டயே கேளுங்க, நானே சொல்றேன். இல்ல, அது சரியா வராது. உங்க 2 பேரையும் ஒன்னா வச்சு கேட்டாதான் அது சரியா வரும். அத்தை இவ்ளோ பிடிவாதமா மேடிய கூப்பிட பேசணும்னு சொல்றாங்கன்னா, அப்ப மேடி என்ன பிரிஞ்சு போக சொன்ன விஷயம் அத்தைக்கு கண்டிப்பா தெரிஞ்சிருக்கும் போல இருக்கு. ஆமா, நீ ஏன் இவ்ளோ யோசிக்கிற? இப்ப நீ மேடிய கூப்பிடுறியா இல்ல நான் கூப்பிடவா?
அதுல எழுதி இருக்கிறத நான் படிக்கிறேன். நல்லா கேட்டு. எனக்கும் மேற்படி குறிப்பிட்டுள்ள முகவரியில் வசிக்கும் கார்த்திக் சன் ஆஃப் வாசன் என்பவருக்கும் கடந்த மார்ச் மாதம் 23ஆம் தேதி இரு வீட்டார் சம்மதத்துடன் சென்னையில் திருமணம் நடைபெற்றது. திருமணமான அன்றே என்னுடன் சேர்ந்து வாழ விருப்பமில்லை என்பதை என் கணவர் என்னிடம் சொல்லியும் எங்களுக்குள் எந்தவித பரஸ்பர ஒற்றுமையும் இல்லாமல் குடும்பத்தினருக்காக மட்டுமே இத்தனை நாட்கள் ஒன்றாக இருந்து வந்தோம். நாளடைவில் என் கணவரின் மனம் மாறும் என நம்பியும் அது நடக்காததால் இதற்கு மேல் ஒன்றாக சேர்ந்து வாழ்க்கையை தொடர விரும்பாமல் சட்ட ரீதியாக மனப்பூர்வமாக பிரிய சம்மதிக்கிறோம். இதுதான் வானதி, இதுல எழுதியிருக்கு. இதுல நீங்க சைன் பண்ணிட்டீங்கன்னா டிவோர்ஸ் அப்ளை பண்றதுக்கான வேலைய சீக்கிரமா ப்ரொசீட் பண்ணிடலாம். கார்த்திக், 2 பேரும் சைன் பண்ணிடுங்க. சார், பேனா. யோ, பாத்து வர மாட்டியா? நீ இப்படி வந்துகிட்டு இருக்க? இப்படியே ரோட்ல வந்து மோதுவாங்க. நீ ஒழுங்கா ரோட்ட பாத்து வரமா? யார்கிட்ட பேசுற? ரோட்ல வந்து மோதுவாங்க. நீதாயா பாத்து வரணும். இந்த குழந்தை உங்ககிட்ட எப்படி வந்துச்சு? அது உங்களுக்கு தேவையில்லாத வேலை. வழிய விடு. டேய், குர்ரா குழந்தையா? டேய், குடுக்க முடியாது. யாரா நீங்களா? நீ யாரு? குர்ரா. குர்ரா. ஏய், உள்ள உட்காரு. குழந்தையா? ஏய், குழந்தை எங்க தூக்கிட்டு போறீங்க? நேயா? அம்மா, இங்க வாங்க. குழந்தைய கொஞ்ச நேரம் புடிச்சுக்கோ. சரிப்பா.
குழந்தைய கொடுங்க. என்ன ஆச்சா? குடியே முழுகி போச்சுடி. ரஞ்சிதோ, என்னாச்சு உனக்கு? எதுக்கு இப்படி கத்திக்கிட்டு இருக்க? என்னங்க இவன் பெரிய யோகியன்னு பேசுறாளே ரஜினி. இவன் என்ன செஞ்சா தெரியுமா? நான் கிச்சனுக்கு போய் தண்ணி எடுத்துட்டு வந்துட்டு இருக்கேன். இவன் ரஜினி ரூம்ல இருந்து வரான். மா, அம்மாவை ஏன் கத்துற? பார்த்திபன் கிட்ட கேளு. சகல நெட்டி போடத்தான் போயிருப்பா. மாட்டிக்கிட்டானே, இப்ப என்ன பண்றது? ஏய், என் ரூமுக்கு வந்தியா? உன்கிட்ட தான் கேக்குறேன். என் ரூமுக்கு வந்தியா? ஆமா ரஜினி. ஐயோ 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 ஐயோ, பாத்தீங்களா எவ்வளவு தைரியம்? பாத்தீங்களா எவ்வளவு திமிரு இருந்தா அவ ரூம்ல இருந்து வந்தா நம்மள தைரியமா சொல்லுவான். எதுக்கு வந்தானே கேளு ரஜினி. அத கேட்காம கோவப்படுறதுல எந்த அர்த்தமும் இல்ல. அதான் அவ கேட்டுக்கிட்டு இருக்கால, நீ எதுக்கு குறுக்க பேசுற? பத்மாமா, இந்த நேரத்துல எனக்கு தெரியாம ஏ ரூம்குள்ள வர வேண்டிய அவசியம் இவனுக்கு இல்ல. அப்படியே சொன்னாலும் உண்மையதான் சொல்லுவான்னு என்ன நிச்சயம்? அதானே, இவனுக்கு கதை சொல்லி சமாளிக்க தெரியாது. ஏன் தெரியாது? பக்கம் பக்கமா ஊரே நம்புற மாதிரி சூப்பரா சொல்லுவானே. ஏங்கா உனக்கு தெரியாதா? என்ன ஏமாத்த உன் கூட சேர்ந்து கதை சொன்னா உன்னை ஏமாத்துறதுக்கு என்னெல்லாம் செய்வானோ. ராதிகா, பார்த்திபா, எதுவும் பேசாத. அவளையே மிரட்டுற. இப்படி அசிங்கமா பிஹேவ் பண்ண உனக்கு வெக்கமா இல்ல? ரஜினி, போதும், நீ ஒண்ணு சொல்ல வேண்டாம். என்ன ரஜினி, அவ என்ன சொல்ல வரான்னு கூட கேட்க மாட்டானா? என்ன அர்த்தம்? ஏய், உன் மரமண்டைக்கு ஒரு வாட்டி சொன்னா புரியாதா? சும்மா இருக்க மாட்டியா? பரவாயில்ல பத்மாமா. ரஜினி தானே பேசுறாங்க, பேசட்டும். என் மனசாட்சிக்கு விரோதமா நான் எந்த தப்பும் செய்யல. அதுவும் இவங்க எல்லாம் நினைக்கிற மாதிரி சீப்பா நடந்துக்கிற ஆள் நான் இல்ல. பாப்பா, இன்னைக்கு வர்மா ஆபீஸ்ல என்ன நடந்துச்சுன்னு தெரியுமா? நான் உங்க பொண்ண பெஸ்ட் பிசினஸ் விமன் ஆக்குன மறுநாள், அதாவது நம்ம டீலோட 30வது நாள், ஏன் சஞ்சீவ இந்த கம்பெனியோட மேனேஜிங் டைரக்டரா நீங்க ஆக்கணும். பாப்பா, சஞ்சீவ பெரிய ஆளாக்க எனக்கு இதை விட ஒரு நல்ல வாய்ப்பு கிடைக்காது. அதான் வர்மா என்கிட்ட கடனுக்காக அவர் பொண்ணோட டெய்ரி கம்பெனிய பெருசாக்கி என் பொண்ணுக்கு பெஸ்ட் பிசினஸ் விமன் அவார்டு வாங்கி தரணும்னு கேட்டப்போ, நான் நீங்க சஞ்சீவ கம்பெனி பார்ட்னர் ஆக்குனாதான் நான் டெய்ரி கம்பெனிய பெருசாக்கி உங்க பொண்ணுக்கு பெஸ்ட் பிசினஸ் விமன் அவார்டு வாங்கி தரதா டீல் பேசினேன். நான் பேசின டீலுக்கு வர்மா நாளைக்கு எனக்கு பதில் சொல்றதா சொல்லிருக்காரு. பாப்பா, அவர் எனக்கு நல்ல பதிலா சொல்லணும். அப்பதான் நான் ஸ்ரீஜா கிட்ட விட்ட சவால்ல ஜெயிக்க முடியும். இது நான் ஸ்ரீஜாவை ஜெயிக்கிறதுக்காக மட்டும் சொல்லல பாப்பா, என் சஞ்சீவ் ஜெயிக்கணும்னு தான் சொல்றேன். எந்த பொண்டாட்டியும் தான் புருஷன் கஷ்டப்படுறத பார்க்க கூடாதுன்னு தானே நினைப்பா. ஆனா நான் என் கண் முன்னாடியே
என் சஞ்சீவ் கடன்காரனாகி கஷ்டப்படுறத பார்த்துட்டேன். என் சஞ்சீவ் ராஜா வீட்டு புள்ள. அவன் எனக்காக தெருவுல நடக்கிறத என்னால பார்க்க முடியல பாப்பா. என் மனசு வலிக்குது. பொறுக்கும் போதே ஏழையா பொறந்துட்டா கூட நமக்கு விவரம் தெரியறதுக்கு முன்னாடியே வலி நமக்கு பழகிறோம். ஆனா கோடீஸ்வரனா இருந்துகிட்டு திடீர்னு ஒரே நாள்ல ஏழை ஆகிறது ரொம்ப கொடுமை பாப்பா. அந்த வலியை அனுபவிக்கிறது நரகத்துல வாழ்றதுக்கு சமம். அதனால என் சஞ்சீவுக்கு அந்த வாழ்க்கை வேண்டாம். நானும் சஞ்சீவும் ஏற்கனவே எங்க பாப்பாவை தொலைச்சிட்டு கஷ்டத்துல இருக்கோம். இதுல சஞ்சீவ் ஏழையா வர கஷ்டப்படணுமா பாப்பா? அதான் அவனை பணக்காரனா மிகப்பெரிய கோடீஸ்வரனாக்க முடிவு பண்ணிட்டேன். பாத்து இரு இரு இரு. ரோடி பேபி, நான் எல்லாம் எதுக்கு நீ வீல் சேர்ல வெளியில வர? அதை விட அமுல் பேபி, ட்ரைபுனல் போனியே, என்ன ஆச்சு? அது எல்லாமே சக்சஸ்ஃபுல்லா முடிஞ்சிச்சு. கடைசி நேரத்துல போய் ட்ரைபுனல் கமிட்டில அப்ளை பண்ணிட்டேன். நிஜமாவா? தேங்க்ஸ் அமுல் பேபி. சூப்பர்னா. என்னாச்சோ ஏதாச்சோன்னு அண்ணி பயந்துட்டே இருந்தாங்க. அது சரி, என்ன எப்ப வர சொல்லிருக்காங்க ட்ரைபுனலுக்கு? நான் எப்ப போகணும்? அதுக்கு 1 மாசம் டைம் இருக்கு. ஒரு மாசமா? ஏன் அவ்வளவு நாள்? என்ன இப்படி கேக்குற? நீ கியூர் ஆக வேணாமா? அதுக்கு ஏதோ 1 மாசம் டைம். அனிதா, சத்யாக்கு செம லாக் போட்டுட்டாங்க போல இருக்கு. ஆமா, 1 மாசம் போகிறதுக்குள்ள கஜேந்திரன் ஜெயிச்சு மந்திரி ஆயிடுவான். அதுக்கப்புறம் சத்யா எஸ்ஐயாக விடவே மாட்டான். அப்பாடா, சத்யா தொல்லை இன்னியோட ஒழிஞ்சுது. வா போலாம். அண்ணி, ஜூஸ் குடிங்க. அமுல் பேபி, 1 மாசத்துல எலெக்ஷனே முடிஞ்சிருமே. அந்த எம்எல்ஏ எதிர்த்து புனிதாவை எப்படி ஜெயிக்க வைக்கிறது? அதுக்கு நீ முதல்ல எந்திரிச்சு வரணும். நீ சீக்கிரம் கியூர் ஆகி வந்துட்டா நம்ம உடனே டைம் கேட்டு உன் ஃபிட்னஸ் நம்ம ப்ரூவ் பண்ணிடலாம். அமுல் பேபி, நான் சீக்கிரமா எஞ்சி நின்றுவேன்ல, நீ நம்புறல்ல? நான் உன்னை நம்புறேன் ரோடி பேபி. நீ சீக்கிரமே யூனிஃபார்ம் போடுவ, போதுமா? தாத்தா, ஹாப்பி வெட்டிங் டே தாத்தா. தேங்க்யூடா, தேங்க்யூ. தாத்தா, உங்ககிட்ட ஒன்னு சொல்லணும்னு காலையில இருந்து வெயிட் பண்ணிட்டு இருந்தேன். அப்படியா? ஆமா. அப்ப நீ பள்ளிக்கூடத்துக்கு போலையா? சரி சொல்லு. இன்னைக்கு காலையில நாங்க எல்லாரும் கோயிலுக்கு போனோம். அப்படியா? ஆமா, சாமி கும்பிட்டோம். பொங்கல் கொடுத்தாங்க. அங்க பார்த்தா உங்கள மாதிரியே ஒரு தாத்தா. நான் உங்களை பார்த்தேன். என்ன மாதிரியவா? ஆமா, உங்கள மாதிரியே. அவர்கிட்ட பேசுனியா? உங்களை பத்தி அவர்கிட்ட சொன்னேன். சரி, அவரு என்ன சொன்னாரு? சும்மா ஊன்னு சொல்லிட்டு இப்போ நீங்க கேட்ட மாதிரியே கேட்டுட்டு இருந்தாரு. அப்புறம் அந்த பொங்கலை அவர்கிட்டே கொடுத்துட்டேன் தாத்தா. அப்படியா? அவர் சாப்பிட்டாரா? ஆமா, அவரும் ஹாப்பியா வாங்கிக்கிட்டாரு. ஓ, அவ்வளவுதான் கதை தாத்தா. இந்த வயசுல வாய பாரு. போடா. ஏன்பா
இன்னைக்கு தான் உங்க வெட்டிங் டே ஆச்சே, லீவ் போட்டிருக்கலாம்ல. எதுக்கு ஆபீஸ்க்கு போனீங்க? டேய், வேலைக்கு சேர்ந்து 1 மாசம் கூட ஆகாம லீவ் போட்டா நல்லா இருக்குமா? சரி, ஒரு 2 மணி நேரம் பர்மிஷன் போட்டு எங்களோட கோயிலுக்கு வந்திருக்கலாம்ல. டேய், முக்கியமான வேலை இருந்ததுடா. நீங்க கூப்பிட்டு இருந்தாலும் என்னால வந்திருக்க முடியாதுடா. என்னப்பா நீங்க? அம்மா தான்ப்பா பாவம், கோயில உங்களை ரொம்ப மிஸ் பண்ணாங்க. ஆமா, ஒவ்வொரு கல்யாண நாள் அன்னைக்கும் 2 பேரும் ஒன்னா கோவிலுக்கு போவீங்க. இந்த வருஷம் அதே நடக்காம போயிடுச்சு. அது எப்படி நடக்காம போகும்? அதான் ஆண்டவன் அவன் சன்னதியில எங்க 2 பேரையும் ஒன்னா வர வச்சுட்டானே. கொஞ்சம் முன்னாடியே பிளான் பண்ணியிருந்தா சொந்தக்காரங்க ஃப்ரெண்ட்ஸ் எல்லாரையும் வர வச்சு ஹோட்டல்ல கிராண்டா பண்ணிருக்கலாம்பா. யாரு நீயா? டே அண்ணா, ஒரு மனுஷன் அள்ளி விடலாம்டா, அதுக்காக அளவே இல்லாம ஹார்ட் அட்டாக் வர அளவுக்கு அடிச்சிடக்கூடாதுடா. சரி விடுறா, அடுத்த வருஷம் பாத்துக்கலாம். சரிங்கப்பா, நான் உள்ள போறேன். அப்பா நானும் போறேன்ப்பா. சீதா, உட்காரு. அம்மா, நீ அப்படி போய் நில்லு. ஏமா, நல்லா செக் பண்ணி பாத்தியா? தாலி இருந்ததா? செக் பண்ணிட்டேங்கய்யா. தாலி இல்லைங்கய்யா. தாலி இல்லையா? இல்லங்கய்யா. உள்ள நல்லா செக் பண்ணி பாத்தியா? நல்லா செக் பண்ணிட்டேன்யா. இல்லங்கய்யா. இந்த செயின்ல வந்து கடைசியில கோத்து கட்டி வச்சிருப்பாங்க, பாத்தியா? நல்லா பாத்தங்கய்யா. இல்லங்கய்யா. தாலி இல்லவே இல்லையா? இல்லங்கய்யா. சரி, நீ போ. சரிங்கய்யா. எப்படி தாலி இல்லாம போகும்? ஐயோ, என்னையே வேண்டான்னு தூக்கி போட்டு வந்தவ நான் கட்டின தாலியை எப்படியா வச்சிருப்பா? நமக்கு தான் அது தாலி, இவளுக்கு அது வெறும் தங்கம். என் கிட்ட இருந்து திருந நகையில அந்த தாலியும் ஒண்ணு, அவ்வளவுதான். நிறுத்துடா. உன் நாடகம் இனிமே எடுபடாது. இன்னும் கொஞ்ச நேரத்துல நீ யாருங்கிறத நான் நிரூபிச்சு காட்டுறேன். எதை வச்சுமா நிரூபிப்ப? இந்த கல்யாணம் நடக்கலங்கிறதுக்கு உங்ககிட்ட என்ன ஆதாரம் இருக்கு? ஐயா, நீங்க தாய் குலம்னாலே கொஞ்சம் இரக்கம் பார்க்கிற ஆளு. அதை தெரிஞ்சு வச்சுக்கிட்டு உங்ககிட்ட சென்டிமெண்டா பேசி இந்த பொண்ணு ஏமாத்த பாக்குதுங்கய்யா. இதுக்கெல்லாம் நீங்க அசரவே கூடாது. ரஞ்சித் தான் வித்யாவோட கணவங்கிறதுக்கு 100% ஆதாரம் எங்க கிட்ட இருக்கு. அத உங்ககிட்ட சப்மிட் பண்ணியாச்சு. அதை பார்த்துட்டு ஒரு நியாயமான தீர்ப்பு வழங்குங்க ஐயா. அந்த தீர்ப்பு கல்யாணம் பண்ணி ஏமாத்துற இந்த மாதிரி பொண்ணுங்களுக்கு எல்லாம் ஒரு பாடமா இருக்கணும். ஜீ5 ஆப்பை டவுன்லோட் செய்து அனைத்து எபிசோடுகளையும் இலவசமாக பாருங்க.